ஓகே, ஹலோ. இது contoh 4ல அன்றைக்கி நம்ம விட்டது contoh 4லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ இந்த contoh 4 பார்த்தோமா, dalam raja di sebelah PQRS ialah garis lurus, hitung nilai X dan Y அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து gambar raja, கொடுத்த gambar rajaல X இங்கே இருக்குது, Y இங்கே இருக்குது. இப்போ இந்த Xும் Yயும் வேல்யூ என்னது நம்ம தேட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோமா, இந்த இதுவும் வந்து ஒரு செகித்திகா தானே, இதுவும் ஒரு செகித்திகானா கண்டிப்பாக ஒரு செகித்திகாக்கு 180 டிகிரி அதோட டோட்டல் ஜும்லா pedalaman அப்படின்னு டீச்சர் சொன்னேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஜும்லா pedalaman பார்த்தோமா, இங்கே இருக்குது ஒன்று, இங்கேயும் இன்னொன்று இருக்குது. ஸோ மொத்தம் 180ல் டீச்சர் என்ன பண்ண போகிறேன், இந்த 46ம் 84ம் நம்ம கழித்து பார்த்தோமா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, சாரி, 180 minus 46 84. ஓகேங்களா, நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து 50 டிகிரி இருக்குது. அந்த 50 டிகிரி வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மேலே உள்ளதான் டீச்சர் கொஞ்சம் அழிச்சிடுறேன், மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கே 50 இருக்குது. இப்போ இது பார்த்தோமா, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், சரிங்களா. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னால நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட் லைனாக 180ன்னு. ஸோ 84 அங்கேயும் டீச்சர் கழிச்சேன்னா 180, 180ம் 84ம் நம்ம கழிச்சோமா 96 என்ற பதில் அங்கே கிடைக்கும். ஸோ இங்கே 96 எழுதியாச்சு. இப்போ கேள்வி வந்து நம்மளுக்கு வந்து இங்கே மேலேயும் இங்கே வெளியவும் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது வந்து segitiga sama kaki. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், நம்மளுக்கு ஒரு க்ளூ இருக்குது. segitiga sama kaki. sama kakiனா முன்னே டீச்சர் சொன்னேன், நம்மளுக்கு கால் ரெண்டும் சேமாக இருக்குன்னா இங்கே பாருங்கள், இதுவும் சேமாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஷூவும் சேமாக தான் இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற வேல்யூவும் சுடுட்டும் இங்கே இருக்கிற சுடுட்டும் வந்து சேமாக தான் இருக்கும். மித்ததெல்லாம் டீச்சர் அழிச்சிடுறேன், ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. நடுவில் 96ம் இங்கே நம்ம முதல்ல செஞ்சது வந்து 50 டிகிரியும் கிடச்சிச்சு. ஸோ இங்கே வந்து சேமாக இருக்குன்னா உள்ள கால் சேமாக இருக்குது அப்படின்னு டீச்சர் சொன்னேன். ஸோ இங்கே 50நாக்கா கண்டிப்பாக இங்கே இருக்கிற காலம் வந்து 50 டிகிரி தான். ஸோ இப்போ திரும்பி நம்ம நல்லா வச்சு பார்த்தோமா, இங்கே ஒரு செகித்திகா இருக்குது பார்த்தீங்களா. நம்ம திரும்பியும் வரைஞ்சி பார்க்கலாம் பக்கத்தில். சரியா வரல. ஓகே, இங்கே 96, இங்கே நம்மளுக்கு 50 கிடச்சிருக்கு. மேலே வந்து இங்கே வந்து எவ்வளோ அப்படின்னு வாய்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போல் நம்மளுக்கு தெரியும், இது ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளுக்கு 180 டிகிரி இருக்குது. டீச்சர் இதுவும் கழித்து பார்க்க போகிறேன். ஸோ 96ம் 50ம் நம்ம கழிச்சோமா நம்மளுக்கு வாய்க்கு இருக்கிற வேல்யூ கிடைக்கும் 180ம். 96 50ம் கழிச்சோமா நம்மளுக்கு பேலன்ஸ் வாய்க்கு உள்ள வேல்யூ 34 என்று நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து 34 அழைச்சிட்றேன் டீச்சர், கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ இங்கே 50, இங்கே 50 தெரியும், இங்கே 34 அப்படி தானே செஞ்சோம். ஸோ இப்போ நீங்கள் இது திரும்பி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் 180 இருக்குது. 50 நம்ம கழிச்சோமா பேலன்ஸ் வந்து வேல்யூ ஃபார் எக்ஸ்ன்னு தெரிய வரும். இது கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 130 டிகிரி கிடைக்கும். ஸோ எக்ஸ்க்கு 130ம் ஒய்க்கு 34ம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா கிளாஸ், அவங்களுக்கும் அதுதான் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ 9.2C நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மஹேதிரி 9.2 இருக்குது, அதுவும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம CC4 இருக்குது, CC4 இருக்குது. இந்த CC4 வந்து நம்ம என்ன சிஃபாட் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்தோமா jenis CC4 வந்து CC4 segi 4 tepat. segi 4 tepatனா நம்மளுக்கு தெரியும் இங்கே ரெண்டும் சேம். ஓகேங்களா, இங்கே ரெண்டும் சேம். ஸோ டீச்சர் ஏற்கனவே சொன்னது போல் அதோட சிமெட்ரின்னு சொன்னால் இங்கே நடுவில் கரெக்டாக நம்ம அதை ஃபோல்ட் பண்ணலாம், லிப்பட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒன்றும் நம்ம பார்த்தோமா மொத்தம் 2 சிமெட்ரி இருக்கும். ஓகே, அதோட சிஃபாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா pedalaman வந்து 90. ஓகேங்களா, எதிர்க்க வந்து இதுவும் சேமாக இருக்கும், இதுவும் சேமாக இருக்கும். ஒவ்வொரு உள்ளே இருக்கிற சுருட்டும் வந்து 90 டிகிரி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, penjuru adalah sama panjang. ஓகே, இதெல்லாம் ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து segi 4 sama, எல்லாமே வந்து சேமாக இருக்குது, atas bawah kiri kanan. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எத்தனை சிமெட்ரி இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணோமா இங்கே அழகாக ஃபோல்ட் பண்ணலாம். ஒரு தடவை 2
3 4. ஸோ 4 மடிப்பு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வெளியே நம்மளுக்கு போகாதபடிக்கு 4 மடிப்பு வரும். ஸோ 4 bilangan paksi simetri வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்த்தோமா சிவப்பு டர்ஜா ஃபார்ம் பண்ணுது பாருங்கள். ஓகே, இன்னொன்று என்ன தெரியும், pasangan sisi yang bertentangan adalah selari. selariனாக்கா இது எப்படின்னாக்கா இதுவும் வந்து சிலாரி அப்படின்னு சொல்கிறாங்க. சிலாரினாக்கா forever வந்து அது சேமான லெவல்லே தான் ஓடும். ஓகேங்களா, இங்கே 5 cmனா இங்கேயும் 5 cm. இங்கே அது ஃபுல்லாக நீங்கள் இன்னும் இழுத்துட்டே போனீங்கன்னா எப்படிக்கும் வந்து இதோட கேப் வந்து 5 cm தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கிக்கும். ஓகேங்களா, எப்படிக்கும் வந்து இது சிலாரியாகவே தான் இருக்கும். சிலாரினா உங்களுக்கு என்னதுன்னு தெரிஞ்சிருக்கணும் இந்நேரம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோமா, ஓகே நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்மளுக்கு வந்து segi empat selari இருக்குது. இதுவும் சிலாரி. ஓகேங்களா, சேமாக இருக்கும். எப்பிக்கும் வந்து இது சந்திக்காத ஒரு லைனுக்கு தான் வந்து சிலாரி அப்படின்னு சொல்லுவோம். எப்பிக்கும் வந்து அது இந்த மாதிரி கிராஸ் பண்ணிடாது, மீட் பண்ண முடியாது. அதே மாதிரி மேலிக்கும் அது ரெண்டும் சிலாரி. ஓகேங்களா, எப்படி உங்களுக்கு தெரியும் மேலேயும் கீழேயும்னு? இப்போ நம்ம பார்த்தோமா, இங்கே வந்து ஏரோ இருக்குது பாருங்கள். இந்த ஏரோ மேலிக்கும் கீழிக்கும் வந்து ஒரு லைன் ஒரு ஏரோ இருக்குது. இதுவும் வந்து டபுள் ஏரோ இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேம், ட்வின்ஸ் மாதிரி. இது ரெண்டும் சேம். ஓகேங்களா, அது வந்து சிலாரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா சுடுட் bertentangan வந்து எப்பயுமே வந்து சேமாக இருக்கும். ஏன்னா இது சிலாரியில். ஸோ இங்கே வந்து 20 டிகிரி அப்படின்னு டீச்சர் போட்டோன்னா இங்கே எக்ஸ் அப்படின்னு போட்டால் உங்களுக்கு தெரியும் எக்ஸ்க்கு இருக்கிற வேல்யூ கண்டிப்பாக 20. ஏன்னா இது வந்து segi empat selari. அதோட சிரி வந்து இது bertentangan எப்பயுமே வந்து சேமாக இருக்கும். இதுவும் வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஓகே, அவ்வளோ முக்கியமானதாக இல்லை. நெக்ஸ்ட் நம்ம ரொம்பஸ் பார்க்கலாம். இன்னொன்று வந்து segi empat selariக்கு வந்து நீங்கள் எந்த சைட்லேயும் வந்து அதை மடிக்க முடியாதனால அதுக்கு வந்து bilangan paksi simetri இல்லை, தியடு. ஸோ ரொம்பஸ் பார்க்கலாம். ரொம்பஸ் வந்து segi empat selari மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னது, segi empat selari வந்து ஒரு segi empat தெப்பாட்டை எடுத்து நீங்கள் நடுவில் வந்து அப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா அது வந்து இப்படி ஆயிரும். ரைட்டுங்களா, அதே ரொம்பஸ் வந்து segi empat sama வந்து நீங்கள் அந்த கோத்தா segi empat சமாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் நடுவில் வந்து நீங்கள் அமுக்கி விட்டிங்கன்னா ரொம்பஸ் மாதிரி வரும். ஓகே, ரொம்பஸ்க்கு இருக்கிற சிரி மேலிக்கும் கீழிக்கும் வந்து சிலாரி. அதே மாதிரி சைட்டில் இருக்கிறது ரெண்டும் சிலாரி. இது மேலேயும் இதுவும் அதே மாதிரி தான் சேமாக இருக்கும். அதோட சுடுட் bertentangan வந்து கண்டிப்பாக சேமாக இருக்கும். இந்தாண்ட சைட் வந்து சேமாக இருக்கும். அதுக்கு வந்து கண்டிப்பாக மடிக்க முடியும். ஏன்னா segi empat சமாலேருந்து நீங்கள் சைட்டில் அமுக்கி விட்டீங்களே, கண்டிப்பாக வந்து இந்தாண்ட சைட் நீங்கள் வெட்ட முடியும், இந்தாண்ட சைட்டும் நீங்கள் வெட்ட முடியும். எக்ஸ்ட்ரா எதுவும் காமிக்காது. ஸோ அதுதான் அதோட சிலாரி. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ட்ராபீசியம் இருக்குது. ட்ராபீசியம்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலிக்கும் கீழிக்கும் எப்பயும் சிலாரியாகவே ஓடும். ஓகேங்களா, சைட்டில் வந்து எப்பயுமே வந்து சேமாக இருக்காதனால கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு bilangan paksi simetri இல்லை. எங்கேயும் வந்து நம்ம மடிக்க முடியாது. ஓகே, ஒரே அளவில் நம்ம மடித்து காமிக்க முடியாது. hanya satu pasangan sisi bertentangan adalah சிலாரி. அது டீச்சர் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லிலாயாங் இருக்குது. லிலாயாங்னா கைட் மாதிரி. ஓகே, அது என்னன்னாக்கா இந்த மேலே இருக்கிறது ரெண்டும் சேமான சைஸில் இருக்கும், இது ரெண்டும் சேமான சைஸில் இருக்கும். நடுவில் கண்டிப்பாக நம்ம பிரிக்க முடியும். ஒரு பக்சி சிமெட்ரி இருக்குது, எதிர்க்க வந்து சேமான சுடுட். இதெல்லாம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கேள்வி செய்கிறப்ப இந்த நிலை எக்ஸ் நிலை ஒய் அப்படின்னு அவங்க கேட்டாங்க திடீர்னு இங்கே கொடுத்துட்டு லைக் இங்கே வந்து டோப்ரோடார்ஜா அப்படின்னு கொடுத்துட்டு பிரப்ப நிலை எக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த சிரி இந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியலனாக்கா எதிர்க்க சேம் இது வந்து லிலாயாங் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக வந்து உங்களால் செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதுனா சின்ன நோட் எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா கிளாஸ்? நெக்ஸ்ட் நம்மளுக்கு 9.3a இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். contoh 5. ஓகே, இதெல்லாம் வந்து டீச்சர் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கிளாஸ். see you.